வணக்கம் மக்களே, நான் உங்கள் யூனிவர்சல் ட்ராவலர். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரிக்கு. எல்லாருமே டீ ஃபேக்ட்ரி ஊட்டி டீ ஃபேக்ட்ரி ஃபேமஸ், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் டீ ஃபேக்ட்ரிக்கு பேக் சைடில் ஒரு மர்மமான பகுதி இருக்குது. அங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் நடமாட்டம் இருக்குது. அப்புறம் நிறைய ஹாரரான விஷயம் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு தடம் போகுது. அதில் தான் இறங்கி போயிட்டுருக்கோம். என்ன அதெல்லாம் மெடிக்கல் வேஸ்ட்டு, ஃபுல்லாக மெடிக்கல் வேஸ்ட்டு. நம்ம போய் பார்க்கலாம். ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்த்தாங்க போகணும். டப்புன்னு ஏதாவது எங்கே இருந்தாலும் வந்துட போகுது. இங்கே ஒரு டேம் இருக்கும். ஹேய், இங்கே ஒரு டேம் இருக்குங்க. செம்மையாக இருக்கேடா. கீழே இறங்கலாமா? கீழே இறங்கிப்போ. பாட்டு பாடிட்டு இருக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினா கூட இப்போலாம் காப்பிரைட்ஸ் விழுதுங்க. இடம் பார்த்தீங்கன்னா பகலில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க மாதிரியான ஒரு ஏரியா மாதிரி தான் இருக்கும். ஆனால் நைட் டைமில் அப்படி இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. ஆனால் நைட் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மோசமான பகுதின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஏரியா சைடில் பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்கிறதாகவும், அப்புறம் நிறைய ஹாரரான விஷயம்லாம் நடக்கிற மாதிரி, நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வரலாம் வந்தோம். டேம் இருக்கும், சின்னதாக தண்ணி பிடிச்சி வைக்கிற ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரிலங்க. ஆனால் நல்லாயிருக்குங்க. மீன்கள் இருக்குமான்னு தெரில. ஆனால் டேம் பார்க்க நல்லா அழகாக தாங்க இருக்குது. ஒருவேளை இந்த தண்ணி இருக்கிற பகுதினால் தண்ணி குடிக்க தான் ஒரு வேளை வரும்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக ஆகுமாங்க மழை காலம் வரும்போது. இப்போ மழை காலம் இல்லை, ட்ரையான காலம் தான். உள்ளே என்னடா கிடக்குது? அதுக்கு மேலே கொஞ்சம் ஆழம். உள்ளே எதோ கிடக்குது. மீன் பிடிப்பாங்க. மீன் இருக்குமா? பிடிப்பாங்களா? ஓகே, அப்படின்னா நம்ம ஒரு நாள் மீன் பிடிக்கலாம். தூண்டில் போட்டு மீன் குஞ்சுங்க அங்கே நிறைய இருக்குது. அது மீன் குஞ்சு இல்லை, மீன் குஞ்சு தான். இதெல்லாம் மீன் குஞ்சு தான். இதோ எல்லாமே மீன் குஞ்சு தான். அங்கே பாரு மாப்பிள்ளை, எவ்வளோ பெரிய எலும்பு தண்ணிக்குள்ளே. எலும்பு இங்கேயும் நிறைய எலும்புகள் கிடக்குது. நிறையாவே மீன் குஞ்சுங்க இருக்குங்க. மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வலை போடுறதுக்கான இது தாங்க. வலை போடுறது இது மீன் பிடிக்கிறதுக்காக அந்த நட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், நீர் வாத்து, காட்டு வாத்துங்க, அழகாக போகுதுங்க. அது கூட பேராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், மீன் பாருங்க. அப்பா எவ்வளோ பெரிய மீன், சரியான இந்த சைஸில் இருக்குது. கேமராவில் தெரியாது உங்களுக்கு? கேமராவில் தெரியாதுங்க, ஆனால் பெரிய சைஸ் மீனுங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோம். குட்டியாக கடைசி எங்கள் வீட்டில் போய் வளர்க்குறோம். ஓகே, தூண்டில் வாங்கிட்டு வரோங்க சீக்கிரமாக. நாளைக்கே வந்துடும். ஃபிஷிங் பண்ணி மீன் கிடைக்குதா இல்லையான்றதை அடுத்த விலாகில் பார்க்கலாங்க. இங்கே யார் வேணால் மீன் பிடிக்கலாமா? இல்லை அவங்க தான் வரணுன்ட்டுலாம் இருக்கா? ஏன் சார், யார் வேணால் பிடிக்கலாம்? தெரியவே தெரியாது யாருக்குமே. அதான் அதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும் போல், அங்கேயே பார்க்கலாம். நாளைக்கு முடிஞ்சால் நம்மக்கிட்ட ஏதாவது இருக்க, ஏதாவது கவரு இல்லைன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனுங்க. இருங்க கேமராவில் காட்டுறேன், முடிஞ்சால் பாருங்கள். உள்ளே போயிடுச்சு. இப்போ சின்ன சைஸ் தான். டைம்லலாம் வெயிலுக்கு
வந்துட்டு வெயிலுக்காகவே வந்து மீனுங்க ஃபுல்லாக மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து ஃபுல்லாக சில்லுன்னு தண்ணி இருக்கிறதுனால உள்ளேயே இருக்கும். ஈவினிங் டைமில் மத்தியான டைம்லலாம் மீன் வந்து மேலே வந்துட்டு திரும்ப கீழே போயிடும். அப்பா பெரிய பெரிய மீனாக இருக்குது கைஸ். சின்ன சின்னதெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. நான் உங்ககிட்ட டென்ட்டு மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டு ஃபிஷிங் பண்ணி அதே சமைச்சு சாப்பிட்ருவோம். ஆ ஓ நீ விழுந்துட்டியா? விழுந்துட்டு கேஷுவலாக உட்காந்துருக்காங்க. விழுந்துட்டான் போல். பரவாயில்ல, எழுந்துச்சு வா, தப்பு இல்லை. இங்கே பாருங்கண்ணே, இது மான் கால் தடம். இது மான், இது காட்டெருமை. இங்கே வந்து தண்ணி வருது, தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்குங்க. இது ஃபுல்லாக பாருங்களேன், நிறையா இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக போயிருக்கும் போல். எப்படி காலையில் வந்திருக்கணுங்க. சரியான வெயிட்டில் இருந்திருக்கும் போல். நம்ம நடக்கிறோம், நம்ம மண்ணு காலுக்குள்ளே புதையில. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஆழம் உள்ளே போயிருக்குங்க. தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, செம்ம க்ளீனாக வந்துட்டுருக்கு. ஊற்று தண்ணி தான் போல இருக்குடா. அதிகமாக ஊற்று தண்ணி மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்து தான் போகணும். ஏன்னா நம்மளோட ஸ்மெல்லு மற்ற மிருகங்களுக்கு தெரியணும்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தாங்க வந்து போகணும். முள்ளு ஜாஸ்தி. தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம். முள் தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓ இங்கே பாருங்கள், இப்படி ஒரு இடம் இருக்குது. நல்ல வேலைங்க, சூப்பரான பிளேஸ் ஊட்டி நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து நம்ம காட்டு எருமைகள் யூஸ் பண்ணுற வழிங்க. இங்கே பாருங்களேன், காட்டுக்குள்ளேருந்து வருதுங்களா, இந்த வழியிலே போயிட்டு இந்த வழியிலே வர்றதுக்கான வழிங்க. இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே போக வேணாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கரடிகள் மாதிரியான இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முள் நிறைஞ்ச இடமா இருக்குங்க. இது பின்னாடி இருந்தாங்க இங்கேருந்தோ தண்ணி வருது, ஆனால் உள்ளே போக முடியல. இந்த வழியாக தாங்க நிறைய அனிமல்ஸ் கூட்டமாக போயிருக்கு. இங்கே பாருங்களேன், எங்கே நிற்கிறான்னு நிறைய அனிமல்ஸ் வந்துருக்குங்க. நாளைக்கு காலையில் வந்து மீன் பிடிக்கிறாங்க. மக்களே, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. அதாவது டீ ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி இப்படி ஒரு இடம் இருக்குமானே வந்து நிறைய பேர் தெரியாது. இப்போ நம்மளே வந்து கண்டுபிடிச்சிருக்கோங்க இந்த இடத்த வந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாளைக்கு வந்துட்டு ஏன்னா நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்மளும் தூண்டில் வாங்கிட்டு வந்து ஃபிஷிங் பண்ணலாங்க. அப்படி ஃபிஷிங் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து பண்ணலாம். இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகுங்க. நான் கண்டிப்பாக வந்து நாளைக்கு இன்றைக்கி எடுக்கிறேன்னா நாளைக்கு வரும். நாளைக்கு வந்து ஃபிஷிங் பண்ணோம் அப்படின்னா வந்து நாளைக்கு இந்த வீடியோ வருங்க. மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் துள்ளி வாங்க போகிறோம். மார்க்கெட்டுக்குள்ளே தாங்க இருக்கும், ஊட்டி மார்க்கெட்டுக்குள்ளே. அந்த கடையிலையா? இல்லை, அங்கே லாஸ்ட். ஓகே. அந்த கடையில் எப்படி தூண்டில் இருக்கும்? வளர்ச்சார் கடை. டேய், நம்ம லேட்டாக வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் இருக்கணும்னு நினைக்கிறேன்டா. என்ன கலர் ராசிங் முள் இருக்கா ஃபஸ்ட்டு அதில்? அப்புறம் முள்ளு தனியாக. ஆமாம், செட்டாகவே கொடுங்க. வேறு வித்தியாசமாக போப்பாங்கடா ஊட்டியில் மீன் பிடி. இதான் வந்து வாங்கியிருக்கோம். ஒரு வழியாக தூண்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து மண்புழு பிடிக்கிறதுக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த பையன் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு எடுத்துகிட்ருக்கான். தம்பி, எப்பட்றா இவ்வளோ நேரம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தோம். இவன் பாரு எவ்வளோ அழகாக எடுக்கிறான்னு. முன்னாடி எடுத்துருக்கியா? ஆ, எதுக்குடா? கோழிக்கா? நீ லட்சண்டு தாண்டா தம்பி. இங்கே வரு. பிடிச்சிட்டாங்க பையன். பிடிச்சிட்டான். டெக்னாலஜி பையன் பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நீ என்ன பண்ண? ஓடிட்டு இருந்தேன் அந்த இடத்துல போய் நோண்டிக்கிட்டு. எறும்பு மச்சான் இது. ஹாய் சொல்லு. ஹாய். நீ ஹாய் சொல்கிறா. நாளைக்கு பாரு யூடியூப்பில் வந்துடுவார். நாளைக்கு யூடியூப்பில் வருவேன். உண்மையாலுமே நான் ஒரு யூடியூபரா, தெரியாதா? பார்த்து இல்லையா? சிங்கப்படுத்துகிறா வச்சாங்க. இப்போ 6 மக. டேய் நீ சிங்கோண்டா கௌரியில் கரெக்டாக நம்மளுக்கு. ஆமாடா. கையில் பிடிக்கிற. நானும் பிடிப்பேன்டா. ஐயோ, எனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? கையில் பிடிக்கிறதுக்கு சாப்பிடலாம்டா. வாடா பிடி. நான் ஒன்று ஃபுட்பால் விளாண்டுருக்கோம். டேய், பாத்தியா விட்டு போகிற பாத்தியா? நானும் வரேன்டா. சரி, நம்ம புழு பிடிச்சிட்டு போகலாம்டா. தப்பு இல்லை.
ஆமாம் உங்கள் சேனல் பேர் என்ன? யூனிவர்சல் ட்ராவலர். உன்கிட்ட ஃபோன் இருக்கா? ஆமாட்ட இருக்கு. எடுத்துகிட்டு ஓடிட்டு வந்தீங்கன்னா நான் என் சேனல் போட்டு தருவேன். சாமண்ணா உனக்கு தெரியுமா? நிறையா விளாகில் வந்திருக்கான். ஆனால் சொன்னதே இல்லை தானே உங்ககிட்டலாம் தெரியும். ஆமாடா, நாளைக்கு ஒரு ஃபிஷிங் வீடியோ போட போகிறோம், அதுக்காக தான். எங்கே போய் ஃபிஷிங் பண்ணுவீங்க? எங்கேயும் தெரியலடா, அவன் தான் கூப்பிட்டு போனான் எங்கேயோ. தோ அந்த டீ ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி. இருக்கு. இருக்கு இருக்கு, ஆனால் போலீஸ் பார்த்தாங்கன்னா பிடிச்சிப்பாங்க. தெரியாமல் போகணுண்டா. அதுக்கோசரம் தான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருக்கீங்களா? ஆனால் நீ இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் புழுவே நீங்கள் எடுத்துருக்க மாட்டோம். தோண்டி தோண்டி பார்த்து இருக்காதுண்ணா, இங்கே தான் நிறையா இருக்கும். இது வந்து மாட்டேருவா. மாட்டேரு. உங்கள் வீட்டில் மாட்டு இருக்கா? இங்கே பாரு, இங்கே ஒன்று போயிடுச்சுடா. இதோ இங்கே ஒன்று. அதேதான். இன்னும் கொஞ்சம். ஏன்னா நாளைக்கு நாள் பூரா போயிட்டு பிடிக்காம தான் வரப்போகிறோன்னு நினைக்கிறேன். மீன் பார்த்தேன்டா கண்ணில், பெரிய மீன்ரா, உன் கை சைஸ்க்கு இருக்கு. அதான் தெரியலடா, பேர்லாம் தெரியாதா தம்பி, உங்களுக்கு லெஜெண்ட்லாம் இல்லைடா. அந்த அண்ணா கேட்டு பாருங்க, குளியில் கோல்டு ஃபிஷ் எவ்வளோ பெருசாக இருக்கு. இங்கே பாரு மீன். மீன்ன்ற பாரு புழு. மீன் பிடிக்க போகிற சொல்லி அதே இதாகிடுச்சு. போதும்டா. ஒரு கை அப்படியே அந்த எருவு மட்டும் போட்டு விடு, பாவம் சாப்பாடான இல்லை ஒன்றும் கிடைக்காது, கூலிங்காக இருக்கிறதுக்கு தான். சரி கூலிங்காக இருக்கட்டும், இப்படி வச்சிடலாம். அப்படியே வச்ச காலையில் இங்கே தான் கன்ஃபார்ம் கிடைக்காது, கன்ஃபார்ம் அவுச்சு தான் இவ்வளோ இருக்குது மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா டே 2. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீன் தூண்டிலாம் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து போட்டுட்டு மீன் கிடைக்குதா இல்லையான்னு வந்து பார்க்கலாம் வாங்க மக்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து நிறையா மீன் பிடிச்சிட்டோங்க. அது வந்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மீன் தான் கிடச்சிருக்குதுங்க. குட்டி குட்டி மீன் தான் கிடச்சிருக்குது, பெரிய மீன் ஒன்றுமே கிடைக்கல. ஏன்னு தெரில, வந்து கடிக்க மாட்டேங்குது. அதனால் இந்த மீன் தான் இவ்வளோ நேரம் பிடிச்சோம். பார்த்தீங்கன்னா எப்படியா வந்து உட்காந்துருக்காங்க ரொம்ப நேரமாக மீன் கிடைக்கும்ன்ட்டு. பசங்க இருக்காங்க, தூண்டில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா, டாக் டு மீ ஜீவா தான் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பையன் பிடிச்சிட்ருக்கான், அங்கே ஒருத்தன் பிடிச்சிட்ருக்காங்க. இன்னும் 2 பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க, டைம் ஆச்சுன்னு ஓடிட்டாங்க. சரி ஓகேங்க, அவன்கிட்ட போயிட்டு அவனுக்கு எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாங்க. அவங்ககிட்ட ஒரு மீன் கூட கிடைக்கலைங்க, அவன் பெரிய தூண்டில் போட்டுட்ருக்கான். ஸோ உங்கள் பெரிய மீன் கண்டிப்பாக இருக்குங்க, ஆனால் வந்து மாட்ட மாட்டேங்குது. உங்களை யாரோ ஏமாத்திருக்காங்க? யாருமே ஏமாத்தலை, யார்கிட்டையுமே நாங்கள் கேட்கல. மீனில் கண்ணில் பார்த்தோம், அப்படியே பிடிக்கணும்னு நினச்சோம். இவன் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக வந்து தூண்டில் போட்டாங்க, ஆனால் ஒரு மீன் கூட மாட்டேன். எங்கேயோ ஏதோ 2 மீன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆற்றுல சொல்லி ஏமாந்துட்டாங்க. மீன் பார்த்தியா இல்லையா? நான் பார்க்கல, இவரு ஏதோ போய் சொல்கிறானுங்க. மீனை பார்த்தோம், மீன்லாம் இருக்குங்க, 2 மீன் இருக்குது, பெரிய மீனாக இருந்துச்சு. 2 மீன் ஒன்றா தான் சுற்றுது. குட்டி பாருங்களேன், அவ்வளோ குட்டி இருக்கு. சின்ன குட்டி மட்டும் எப்படிங்க வந்திருக்கும்? மீன் தான் இருக்குங்க, பெரிய மீன். புழுவை பாருங்க, போட்டு 2 மணி நேரமாக ஒரு மீன் கூட வாய் வைக்கல, அப்படியே இருக்கு போத்து புழு. பெரிய மீனாக இருக்குங்காட்டி ஒரு வேளை இது பண்ணது நம்மளை ஏமாத்துறதுக்கிட்ட இருக்குங்க. ஆமாம் பண்ணலாம் கைஸ். சரி மீன் பிடிக்கலாம்னு நினச்சேங்க. லாஸ்ட்டில் ஏதோ அவன் ஃப்ரெண்டு வீட்டில் வளர்க்குற மீனுக்கு மீனே வந்து கிடைக்கல. என்னதுடா அது? ஏதோ சிலை மாதிரி இருக்குடா. சிலையா? கழுவு. ஐயோ வெயில்ச்சோ. வாடா போட்டு வரையா? போடாத, வேணும். மண் சிலைப்பா, மண் சிலை. அந்த இதுக்கு அம்மன் சிலை ஏற்றிருக்கேன்.
அம்மன் சிலை கைஸ். பாருப்பா தங்கமா இரு வெள்ளி கலரில் இருக்கு பாருங்களா. இங்கே ஏதோ முட்டை விட்டு வச்சுருக்கு பாரு மீன். லாவா. இதெல்லாம் விட்டு இதில் விட சொல்ல. சார் பார்த்தீங்கன்னா நிறையா பாக்டீரியா இருக்குது உன் கையில். கீழே போடுறா வேண்டா இறக்கிடலாம் வச்சிடலாம் வைக்க. நம்ம தண்ணிக்குள்ளே போட்டது கேஸ். என்ன மூச்சு விடுதா? இப்போ போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க மீன் தொட்டிக்குள்ள விட்டு அந்த பெரிய மீனுங்க இதை அட்டாக் பண்ணதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே சிங்கம் உள்ள வந்துட்டான்டா. சிங்கம் கலைய அழகா இருக்கு சாமி. சிங்கம் கலையானுங்கிட்டே. போடு சாம் எல்லாத்தையும் போடு. டேய் எந்திரா டாமி. டாமி எழுந்துரு டாமி. இன்னும் தொங்கிருச்சு. அப்பா அங்கே ரெண்டு தூங்குறான். அவன்கிட்டே போயிடுச்சு பாரு. அங்கே ரெண்டு தூங்குது பாரு. ஐயோ டீ அதை பார்க்க என்ன செம்மையா இருக்குப்பா. பெருசு விட அதாவது தொட்டியில் இருந்தாலும் அழகு போல. பத்தியா நீ ஏல இதாக இருந்தா தொட்டி விட்டு அழகு பண்ணிட்ட பாரு. இதான் எங்கள் திறமை. இதான் எங்கள் திறமை. தின்னானா எங்களை கேட்கக்கூடாது. வந்துருச்சு ஐ சாப்பாடு அப்படிங்கிட்டு. இல்லை 13 போட்டோம் கேட்டுருச்சு. அது 13 போட தான் திம்மேன் இருக்கு. இப்போ போட்டால் போட மாட்டேன்ட்டீங்கன்னா தலைவருங்க பார்க்கலடா ஒன்றும். இங்கே என்ன எவ்வளோ இருக்கு? போடு வாடா தம்பி. என்னடா பேசுகிறவங்க? டேய் நீ ஏன்டா என்னதான் பண்ணுறேன்னு பார்க்கலாம். டேய் வந்துருச்சு. ஜாலியாக தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன் கண்ணுக்கு. அதான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச கண்ணு எங்கே கல்லை ஊற்றி கண்ணு உடஞ்சு போச்சு. கஷ்டம். சும்மாறா அதெல்லாம் வேட்டையாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. பாரு இது பாரு எவ்வளோ சுறுசுறுப்புன்னு இருக்கு. 13 போட்டோன்னு பட்டக்குன்னு 13 நிற்க போகுது. வாய்கிட்டே போதும். அது ஓவர் திமிரை வச்சுட்டு இதுக்கு. நாங்கள் நம்ம டேஞ்சரஸ் ஃபுல்லாக இங்கே 2 பேர் இருக்காங்க. கேட்ஃபிஷ் ஆல்பினோவா? ஓட மின்னலாத்துல போகுது. புதிய இடமா இருக்கு உனக்கு. குதூகலமாக இருக்கும். இடமே கிடையாது. நம்மளை எங்கே பிடிச்சி கொண்டு வந்தாங்க யோசிக்குது. நம்ம இடத்துல இந்த கல் லைட்லாம் இருக்காது. கலராக இருக்கு. போட்ட சொல்லுவோம் ஃபிஷ் ஃபீலிங் போடுங்க ப்ரோ. ஃபிஷ் ஃபீலிங் சாங் சார். உயிரோட இருக்கான்னு பார்த்தாங்களா? உயிரோட அடே அதெல்லாம் எவனையும் ஏந்திரிக்கல. இதெல்லாம் தூங்குறாங்க போல சாப்பிட்டுட்டு. சிங்கங்கள் இங்கே தாங்க இருக்குது. கீழே தான் அந்த வேட்டை இருக்குது. இது வந்து வேட்டையாடுதானே பார்க்கலாம். ஆனால் ஒருத்தனும் ஏந்திரிக்க எல்லாம் டயர்டில் இருக்கானுங்க. நான் கூட வந்தோடனே இங்கே போகிறோம் இந்த சீசன். ஏண்டா இப்படி பார்த்துருச்சுப்பா. அது ஒன்று சாப்பிட்டுருச்சுப்பா. சாப்பிட்டுச்சா? அது ஒன்று சாப்பிட்டுருச்சுடா. இப்போ தான் நான் விட்டேன். அது சின்ன அங்கே இருக்கு. என்ன வேகம்? சின்னது இங்கே இருக்கு பாரு. நான் வந்துட்டேன் அடிக்க போகிறாங்க. 10, 11, 12 ஒரு மீன் சாப்பிட்டுருச்சு. ஓ மை காட். வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. என் கொண்டாந்து பாட்டில் விட்டுருக்க தெரியுமா நீ அப்படிங்கிறது? நீ பாரு எவ்வளோ குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு வந்துருக்கணும். வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோம். இவங்க வழக்கம் போல் தண்ணி இல்லாத இடத்துக்கு போயிடுவோம்னு போகுது. சத்தம் அந்த இடத்துக்கு போயிடும். நமக்கு எதுக்கு ரொம்ப அப்படிங்க மாட்டிருக்கு. தூண்டில தான் பிடிச்சோம் அந்த மீன். நாங்கள் பிடிச்சதே 13 மீன். கெத்து இல்லை நாங்கள். ஏய் எந்திரிக்கடா. எடா பண்ணுறீங்க? டேய் எந்திரா. போலு பாய். பரவாயில்ல நமக்கு ஹிந்தி தெரியுதான் போல. क्या कर रहे हैं ना அப்படின்னா खाना खाइए. ए यू खाना खाइए. அது மட்டும் தெரியும். மக்களே பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் கொண்டாந்து விட்டுட்டு டேங்கில் விட்டு பார்த்துட்டோங்க. அது பாட்டில் ஜாலியாக இருக்குது. நாளைக்கு வந்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.
லூஸ் கவுண்டியா. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறோம். நம்ம சேனல் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பேன் நம்பர். இந்த நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை பாய். இவன் தான் நமக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்க போகிற பையன். பாய்.